ஆண்டவர் ஒரு மனுஷனை திறமையே இல்லாமல் படைக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு அகராதி ஆண்டவருடைய சரித்திரத்திலேயே கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. நம்ம ஒருவேளை அந்த திறமையை கண்டுக்கிடாமல் விட்டோம். ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் திறமையை வச்சிருக்கிறார். இந்த திறமையை பயன்படுத்துகிற ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில திறமைகளை கற்றுக்கொள்ளுகிற திறனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். செகண்ட், வாழ்க்கையில் சில பாடங்களை ஏன் நாம் படிக்கிறோம், அதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த காரியத்தின் மேலே நமக்கு அநேக ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறார். சில பேர் வாழ்க்கையில் சில வருகிற சில போராட்டங்களை அற்பமாக நினச்சிட்டு போயிடுவாங்க. கிடையாது, அதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். சில பேர் அந்த கற்றுக்கொள்கிற ஞானம் இல்லாதவங்க எத்தனை முறை விழுந்தாலும் அவங்களால அதில் கற்றுக்கொள்ளவே முடியாது. சில பேர் அப்படி இருப்பாங்க. பாடம் படிக்கிறவங்க தான் எந்திரிச்சு நிற்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த தோல்வியை கொடுக்குறார்? கர்த்தர் முதல் தடவை உனக்கு தோல்வி கொடுக்கும்போது அது உனக்கு ஒரு பாடம், நீ கற்றுக்கொள்ளலை. இரண்டாவது அட்டம்ப்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. எதுக்கு? இன்னும் சரி நீ கற்றுக்கொள்ள, இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுலேயும் கற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு எப்போவுமே தோல்வியை தான் கொடுக்குறாரு. நான் எது செய்தாலுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. என்னை எப்போவுமே தோல்வியில் தான் வைக்கிறாரு. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒருவனையும் தோல்வியில் வைக்கிற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மூடத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், மதியினம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஞானத்தை விட மதியினம் நிறைய ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எத்தனை முறை விழுந்தாலும் உன்னால் படிக்க முடியாது. இன்றைக்கி அநேகர் குறுக்கோழியை தேடுறதுனால தான் நீண்ட காலங்களாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் லாங் ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள கஷ்டத்துக்குள்ள நஷ்டமோ அதில் பழகிக்கிட்டு அதில் நடந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக அச்சீவ்மெண்ட் இருக்கிறத நம்ம தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் உங்களுக்கு திறனை கொடுத்துருக்குறாரு. அந்த திறன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த திறனை பயன்படுத்துறதுக்கு சரியான நாலேஜை பயன்படுத்தணும். நம்ம எதை செய்கிறோமோ அதை ப்ராப்பராக செஞ்சால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதில் பார்க்க முடியும். இஃப் வி ஆர் நாட் இன் அ ப்ராப்பர் மேனர் இன் வாட் வி ஆர் டூயிங், காட் வில் நாட் கம் டு யுவர் லோக்கல் மைண்ட் செட். ஆண்டவர் நம்முடைய லோக்கல் மைண்ட் செட்டுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. அவர் நம்மளை எப்படி பார்க்குறார்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்கணும்? நேர்த்தியானதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருக்கு அதனால தான் கொஞ்ச நாளைக்கு மேலே ஒரு காரியத்தில் நிற்கவே முடியல. ஏன்னா யூ டோன்ட் ஹாவ் அ சஃபிஷியன்ட் நாலேஜ் அபவுட் தட். அதில் போதுமான அளவுக்கு ஞானம் இல்லை. அதனால தான் கொஞ்ச நாளில் பிஸ்னஸ் போர் அடிச்சிருது. கொஞ்ச நாளில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதன் மேலே உங்களுக்கு பற்று இல்லாமல் போயிடுது. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறி காமிக்கிறேன். அது தேவன் தான் உங்களை நடத்துகிறாரு, இது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு சின்ன அறிகுறி என்னென்னா, அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் ஆவிக்கு நல்லா தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆசைப்படக்கூடாது, எல்லாத்து மேலேயும் ஆசைப்படக்கூடாது. எதை கண்டாலும் ஓகே ஓகே இதுதான் என் வழிப்புழுக்கு பரபரப்பாகவே இருக்கக்கூடாது. சரியானதை சென்ஸ் பண்ணுற ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு தரணும். ஒரு மனுஷன் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பைபிள்லேருந்து. 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி அவனில் ஒரு பழுதும். The Bible is not only speaking his structure, also speaking about his intangible fit. கீழே உள்ள சம்பவத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவன் ஞானத்தை பார்க்குறோம். யோவாப் வந்து அவனை சந்திக்க வைக்கணும். இப்போ அப்சலோம் தாவீதுக்கு பயந்து போய் வேற ஒரு தேசத்தில் தங்கியிருக்கிறான். அங்கே யோவாப்பை வர வைக்கிறதுக்கு அப்சலோம் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், கூப்பிட்டு பார்க்குறான். யோவாப் வரமாட்டேங்கிறான். யோவாப்புடைய நிலம் அங்கே இருக்கிறத கவனிக்கிறான். வேலையாட்களை விட்டு அந்த நிலத்தை என்ன பண்ணுறான்? கொளுத்தி விடுறான். உடனே யோவாப் அங்கே என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். ஏன் என் நிலத்தை கொளுத்துனேன்? நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரல. நீ இப்போ எங்கள் அப்பாட்ட என்னை குறித்து பேசு, நான் திரும்ப தேசத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஞானம் கொஞ்சம் வந்து குரூஷியலாக இருந்தாலும் அப்சலோம் ஞானம் உள்ளவனாக இருந்தான். அவன் ஸ்ட்ரக்சர் மாத்திரமல்ல, அவன் தலையில் அவ்வளோ முடி வளர்ந்துச்சு, அவன் பழுதே இல்லாமல் இருந்தான், அழகு இல்லாமல் இருந்தான் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே ஒரு மனுஷன்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுல அவன் சிறந்தவனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா.
இஸ் ஹேவிங் எ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இஸ் ஹேவிங் எ குட் லீடர்ஷிப் ஸ்கில். அவனுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவத்தை செய்கிற திறமை இருந்துச்சு. 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் எப்படி தனக்கான ஒரு கூட்டத்தை அவன் ஏற்படுத்துகிறான், பட்டணத்தின் வாசலில் உட்காந்துக்கிட்டான். ஒருவேளை அவன் ட்ரிக்கானவன் அப்படின்னு நம்ம நினச்சாலும், ராஜா இருக்கும்போதே தன்னுடைய தேசத்துக்குள்ள தனக்கான ஒரு பெயரை உண்டாக்குறதற்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஞானம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த ஞானம், அவனுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சு. கால்குலேஷனை போட்டான், கால்குலேஷன் படியே நடந்துச்சு. நம்ம நல்ல ஞானத்தோடு சிந்தையோடு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சார்ந்து ஒரு கால்குலேஷன் போடும்போது அந்த கால்குலேஷன் ஒரு நாளும் தப்பவே தப்பாது, கரெக்டாக இருக்கும். கால்குலேஷன் தப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஞானத்தில் எங்கேயோ என்ன இருக்குது? சிதைவு. ஆமென். அல்லேலூயா. ஒரு கூலி ஆளாக நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு என் பிரசங்கம் இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த பிரசங்கம் தேவை கிடையாது, அது எப்படி ஓடிட்டே இருக்கும். ஆனால் நான் பேசுகிறது உங்களுக்கு நீங்கள் கூலிக்கு ஆள்களை வைத்து வேலை பார்க்கிறவனாய் மாறுகிறதற்கான பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு இடத்துக்கு போனால் ஒரு சித்தால வேலை பார்த்தோம், அது குறைஞ்ச வேலை இல்லை. எந்த வேலை திருடாமல் எந்த வேலை பார்த்தாலுமே நல்ல வேலை தான். ஆனால் நீங்கள் ஒரு முதலாளி ஸ்தானத்தில் உட்காரணும், நீங்கள் ஒரு நல்ல தொழில் அதிபரான ஸ்தானத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை பயன்படுத்தணும். நீங்கள் நினைக்கக்கூடாது பணக்காரன் இருக்கிறவன் எல்லாமே திருடி வந்துட்டான், ஊரை ஏமாற்றிட்டான். ஒரு காலகட்டத்தில் அவன் அதை செய்யலாம். ஆனால் யாருமே மேலே வரும்போது அப்படி செய்கிற யாருமே நிரந்தரமாய் பணக்காரனாக இருக்க முடியாது. அவனுடைய அஸ்திவாரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் எதை செய்தானோ அது அவனுக்கு திரும்ப வரும். அவன் ஒரு நாள் தோற்று போவான். நான் பார்த்துருக்குறேன் நிறைய கதைகளை. ஆனால் சில பேர் என்னதாங்க சதி செஞ்சாலும் அவங்கள அசைக்க முடியாத இடத்துல இருக்க காரணம் என்னென்னா, அவங்க ஞானத்தோடு உழைப்பை உள்ளே போட்டு அந்த ராஜ்யத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள யாராலும் என்ன பண்ண முடியல? உடைக்க முடியல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லது உடைச்சாலும் அவங்களால திரும்ப எழுப்பி நிற்க முடியும். ஏன்னா உடைக்கிறவன் மேலே தான் உடைப்பான், அடிமரத்தை வேரோடு அவனால் நோண்ட தெரியாது. இவன் திரும்ப முளைப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வேர் சரியாக இருக்குது, அவனுடைய அடித்தளம் சரியாக இருக்குது. நல்லா கவனிங்க. அப்சலோம் ராஜா வீட்டு பிள்ளை, அவனுக்கு எல்லா ஞான ராஜ தந்திரம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. அதை 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அந்த ராஜதந்திரத்தை அவன் உபயோகப்படுத்துகிற முறையை பார்த்தீங்கன்னா வெரி குட். அப்சலோமை பாராட்டியே ஆகணும். ரொம்ப பாராட்டத்தக்க ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். ராஜாவாகிற சகல தந்திரமும் அந்த ராஜாவுக்குரிய எல்லாமே அவனுக்கு இருந்து. சொல்லப்போனால் தாவீதோட விட ஒரு படி அவனுக்கு மேலே தான் இருந்துச்சுன்னா, தாவீதே ஓட விட்டான்ல, அதனால நான் சொல்கிறேன். ஆனால் அப்சலோம் இது எல்லாத்தையும் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அங்கே விஷயம். ஞானம் எல்லாம் சரியாக இருந்துச்சு, ஆனால் அந்த ஞானத்தை அவன் பொறுத்திருந்து எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணலை. ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த திறமைகளை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்கிற திறமைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வலிமை, யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் பார்ட், உங்களுக்கு ஆள்கள் சப்போர்ட்லாம் இருக்கலாம். இதெல்லாம் எங்கே அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இருக்கிற பலத்தெல்லாம் கொண்டு போய் சிம்சோனை போல் எங்கேயாவது அப்ளை பண்ணால் அதில் பிரயோஜனம் கிடையாது. வேசியினுடைய மடியில் போய் அப்ளை பண்ணால் அது பிரகாசமாக இருக்காது. இந்த அப்சலோம் அப்ளை பண்ணுறதுல தான் பிரச்சனை. அவன் ஸ்கெட்ச் போட்டதெல்லாம் சூப்பர், பக்கா நம்பர் 1 ராஜதந்திரம். ஆனால் அதை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணான் அப்படின்னு சொன்னால் தாவீதின் மேலே அப்ளை பண்ணான். அல்லேலூயா. அப்ளைங் அவனுடைய ஞானம் எல்லாம் அவனுடைய சொந்தது. ஆனால் அவன் அப்ளை பண்ணுற இடம் வரும்போது ஆண்டவர் அவனை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டார். நெகட்டிவான ஒரு ப்ராசஸ்க்கு அப்சலோமை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டார். தாவீதை பழி வாங்கணும், அதுக்கு வேற ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல ஞானமாக இருக்கான், ஆனால் ஞானத்தை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த 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 அப்சலோம் ஆண்டவருடைய வழியில் மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி சில பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இருந்த திறமையை நீங்கள் சரியான ஃபீல்டில் போடலை, சரியான இடத்துல நீங்கள் பயன்படுத்தலை, சரியாய் உங்களுக்குன்னு ஆண்டவர் எங்கே வச்சுருந்தாரோ அங்கே நீங்கள் கவனிக்கலை. தேவனுக்கு மேலுள்ள பயத்தை எங்கேயோ இழந்துட்டீங்க, கர்த்தருடைய சத்தத்தை எங்கேயோ கேட்க தவறிட்டீங்க. உண்மைதான் தாவீது செய்த பாவம். ஆனால்
தாவீது தேவனுடைய ரூட்டில் வந்துட்டான். அப்சலோம் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். தாவீது விழுந்து போனதை அப்சலோம் சரியாய் பயன்படுத்திக்கிட்டான். ஆனால் அப்ளிகேஷனை சரியாக பண்ண அவனுக்கு தெரியல. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகளின் காரணம் என்னென்னா, தே ஹாவ் லாட் ஆஃப் நாலேஜ், திறமையும் இருக்குது, அப்ளை பண்ணுற இடம் தெரிய மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஏசு எவ்வளோ ஞானம் உள்ளவர்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 5000 புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே அவர்களுக்கு 30 பணத்துக்கு சாப்பாடு வாங்கினா கூட அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, அவங்கள அனுப்பிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே கொடுங்க, என்ன இருக்குது. உடனே அவங்க சொல்கிறாங்க எல்லாரும், எங்கள்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம்தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாரையும் 50 பேராக என்ன பண்ணு, உட்கார வை. ஹீ இஸ் குட் பிளானிங் அண்ட் அப்ளையிங் காட். அவர் ஏன் கண்ணாப்பலான்னு உட்கார வச்சுட்டு கொடுத்தா செய்ய முடியாதா? ஆண்டவர் சரியாக இருப்பாருங்க. மேக் தம் ஆஸ் அ 50 people ஆஸ் எ குரூப். 50 பேராக ஒரு குரூப்பை உண்டாக்கு, 50 பேராக உட்கார வை. நமக்கு இன்றைக்கி அதுக்கு தான் நேரம் இல்லை. நம்ம அறிவை, நம்முடைய கையில் இருக்கிற பலனை, நம்முடைய திறமைகளை சட்டால்னு சரியான ப்ராசஸ் இல்லாமல் செயல்படுத்துகிறோம். அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அதனால தான் நீங்கள் உங்கள் தோல்விகள் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் தோல்விகள் அகல பாதாளமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் நல்ல ஞானவான்கள் எல்லாத்தையும் சரியாக செஞ்சீங்க. அதனால தான் ஆழம் அதிகமாகிடுச்சு. இப்போ விட்டீங்க பாருங்கள், அப்ளிகேஷனை சரியாக பண்ணாமல் விட்டீங்க பாருங்கள், அந்த ஆழத்துக்குள்ளே போய் உங்கள் ஆசீர்வாதம் விழுந்துருச்சு. அல்லேலூயா. அநேக இடங்களில் அப்படி தான் நம்ம தோற்று போகிறோம். We have to be very careful in our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்களை கவனமாக கையாள தெரியணும். ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும். ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், டிஸ்டிங்க்டான வார்த்தையை கேட்கணும். சும்மா கண்ட காரியங்களை போய் நம்முடைய வாயை வைக்கக்கூடாது. நமக்குன்னு இல்லாத காரியத்தில் போய் நம்முடைய திறமைகள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை நம்ம வயசு, நம்ம நேரத்தை பாலடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவையில்லாதது மேலே உங்கள் ஸ்கில்ஸை அவன் அப்ளை பண்ண வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நினைப்போம் நமக்கான ஒரு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் நாட்கள் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் விட்ட பணத்துக்காக ஒரு நாள் வருத்தப்பட மாட்டீங்க. சரி போயிடுச்சு, இனிமேல் வருத்தப்பட்டு என்ன போகுது அப்படின்னு நினச்சிருவீங்க. ஏன்னா உங்களால் அதை ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை அவ்வப்போது வரும். ஆனால் நீங்கள் இழக்கிறத, வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தப்பட போகிறது எங்கே தெரியுமா? உங்கள் வயசும் உங்கள் நேரமும். இட் ஓன்ட் கம் அகெயின். அது திரும்ப வராது. அதுக்காக நீங்கள் மிக 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 வருத்தப்படுவீங்க. ஒன்றுமே செய்யலை, ஆண்டவரே இந்த வயசெல்லாம் நான் விட்டுட்டேனே, இன்றைக்கி ஒரு காரியத்தை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு நாலேஜ் தாங்க, திறமையை தாங்க, இது ரெண்டுத்தையும் அப்ளிகபிள் பண்ணுகிற சரியான ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு தாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு புட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்ஸ் ஃபீட். ஆண்டவருடைய பாதத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வைங்க. இஸ் திஸ் ஃப்ரம் யூ காட்? இது உங்களால் தான் வருதா கேளுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னால் வரல அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை விட்டுட்டேன்னா இனி எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அப்படிலாம் யோசிக்காதுங்க. ஆண்டவர் ஒன்றை ஒதுக்குறாருன்னு சொன்னால் அதை தூக்கி போட்டுருங்க. காலங்கள் ஆண்டவர் தாமதப்படுத்துவார்னா அது ஒரு விஷயமாகவே இருக்காது. அதை ஆண்டவர் சரியாக ரெக்டிஃபை பண்ணிடுவார். ஆனால் நீ அதை எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னால் உன் காலங்கள் எல்லாம் வீணாக போயிடும். அதை திரும்பவும் நீ பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். அவர் நமக்கு சில பாடம் படித்து கொடுப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் நஷ்டங்களை ஏற்படுறதுக்கு நம்மளை விட்டுருவார். ஆனால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னவா இருக்குது தெரியுமா? அவர் அந்த விஷயத்தில் நம்ம இன்னும் பாடம் படிக்கிறோன்னு விட்டுட்டார். அதில் படிச்சுக்கிட்டு கரெக்டாகிடணும். ஆமென். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்முடைய ஞானம் அப்போ தான் ஷார்ப்பாகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஞானம் சரியானதாக இருக்கணும். அதை அப்ளிகபிள் பண்ணுகிற நாலேஜையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கலாம், அந்த திறமையை சரியான இடத்துல உபயோகப்படுத்துகிற ஞானத்தை கர்த்தர் எங்கே உங்கள் திறமையை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, எந்த இடத்துல உங்கள் திறமை மகிமைப்படணும்னு கர்த்தர் சித்தம் வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல பயன்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இரவில் கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா.